நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு கடைநிலை ஊழியர்களிலிருந்து மேலாளர்கள் வரை அனைவரும் ஒன்றாக இருக்கும் ஒரு கூட்டமைப்பு, ஒரு சங்கம். எங்களுக்கு வர்க்கமாக கூடியிருக்கிறோம். இந்த செயல்பாடுகளும் இது இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலமாக இந்த சங்கம் ஏஆர்பிஏயும் இப்படி தான் காம்போசிட் நேச்சரில் தான் இருக்குது. இந்தியா முழுக்கவும் 28 கிராம வங்கிகளிலும் நாங்கள் இப்படித்தான் இணைந்து செயல்படுகிறோம். வருங்காலங்களிலும் இந்த இணைப்பும் செயல்பாடும் தொடரும். நான் ஏற்கனவே இந்த மாநாட்டில் குறிப்பிட்ட மாதிரி இந்த கால் ஆஃப் த கான்ஃபரன்ஸாக வங்கிகள், கிராம வங்கிகளுடைய பங்கு விற்பனைக்கு எதிரான தீர்மானத்தை தற்போது தோழர் விமன்ஸ் கன்வீனர் நம்ம இந்துமதி தோழர் அதை முன்மொழிவார். இப்போ இந்த மாநாட்டின் முதல் தீர்மானம், கிராம வங்கிகளில் ஐபிஓ வழியாக தனியார் மயமாக்கலை கைவிடுக. இந்த மாநாடு கிராம வங்கிகளை ஐபிஓ வழியாக தனியார் முதலாளிகளின் கட்டுப்பாட்டிற்கு உட்படுத்தும் ஒன்றிய அரசின் முயற்சியை தெளிவாக கண்டிக்கிறது. கிராம வங்கிகள் விவசாயம், ஊரக தொழில்கள், சிறு தொழில்கள் ஆகியவற்றை மேம்படுத்தும் நோக்குடன் தொடங்கப்பட்டன. கடந்த 50 ஆண்டுகளில் கிராம வங்கிகள் குறிப்பிடத்தக்க சமூக மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. பின்தங்கிய மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் கடனளித்து வேலை வாய்ப்பை உருவாக்கி சமூக நீதியை நிலைநாட்டும் பணியை செய்துள்ளன. இந்த பணியால் கிராம வங்கிகள் உண்மையான மக்கள் நிறுவனங்களாக உருவெடுத்துள்ளன. இந்நிலையில் கிராம வங்கிகளை தனியார் மயமாக்கும் முயற்சி மக்களுக்கு எதிரான நடவடிக்கையாகும். அரசு கொண்டு வந்துள்ள PMJDY, PMSBY, PMJJBY, APY போன்ற நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் கிராம வங்கிகளின் பங்கு அளப்பரியது. ஆனால் இவைகளை இயக்குவதற்கு தேவையான தொழில்நுட்பம் மற்றும் மூலதன நிதி ஆதரவை அரசு வழங்காமல் சந்தையிலிருந்து திரட்டுமாறு வலியுறுத்துவது முற்றிலும் தவறானது. பொதுத்துறை நிறுவனங்கள் சுமையாக உள்ளன என்று நினைத்து அவற்றை தனியார் மயமாக்கும் வகையில் ஐபிஓ கொண்டு வருவது கிராம வங்கிகளை போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை நிரந்தரமாக்க ஒழித்து கட்டுவதற்கான அரசின் சூழ்ச்சியாகும். அரசின் விளக்கப்படி கிராம வங்கிகளில் இந்திய அரசு 50%, மாநில அரசு 15% மற்றும் ஸ்பான்சர் வங்கி 35% பங்குகளை வைத்துள்ள நிலையில் 49% பங்குகளை தனியார் முதலீட்டாளர்கள் வாங்கும் பட்சத்தில் கிராம வங்கிகள் தங்கள் பொதுத்துறை தன்மையை இழக்கும் அபாயம் உள்ளது. IDBI வங்கியின் 53% பங்குகள் விற்கப்பட்டதன் விளைவாக அந்த வங்கி பொதுத்துறை அந்தஸ்தை இழந்து தனியார் வங்கியாக மாற்றப்பட்டது என்பதே சான்றாகும். எனவே இந்த மாநாடு பின்வருமாறு தீர்மானிக்கிறது: கிராம வங்கிகளை தனியார் மயமாக்கும் IPO திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். கிராம வங்கிகள் போதுமான முதலீட்டுடன் முழுமையான பொதுத்துறையில் பாதுகாக்கப்பட வேண்டும். 2 தீர்மானங்களை முன்மொழிகிறேன்.